கல்வாரி லெந்து கால தியானங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. இந்த கால வேளையில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதில் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். இந்த லெந்து நாட்களில் தேவனா கர்த்தர் அரிமான IMT மூலமாக இந்த வார்த்தைகளை பேசும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நாம் தேவ சமூகத்தில் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கும்படிக்கு புதிதாய் பிசைந்த மாயிருக்கும்படிக்கு பழைய புளிப்பில்லாத மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லி இங்கு பவுல் இந்த கொரிந்தியருக்கு எழுத நிருபத்தில் நாம் பார்க்கிறோம். பவுல் தன்னுடைய சுவிசேஷத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு சபைக்கு இருக்கிறதான விசுவாசிகளை பார்த்து இங்கு பவுல் எழுதுகிறார், நீங்கள் புளிப்பில்லாத ஒரு அப்பத்தை போல, அது புளிப்பில்லாத மாவை போல இருக்கும்படியாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இங்கு பவுல் இங்கு கொரிந்தியருக்கு எழுதுகிறார். இந்த கொரிந்து பட்டணத்தின் ஜனங்களை பார்க்கும்போது உலகத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த கொரிந்து பட்டணத்தார்கள் தேவ சித்தத்தின்படி அவர்கள் தேவனாய் கர்த்தர்களை அழைத்து இயேசுவின் இரத்தத்தினாலே அவர்கள் கழுவப்பட்டு தேவனுடைய வருகைக்கென்று அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று அவர்கள் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதான அந்த நாட்களில் அவர்கள் தேவனுக்கு சித்தமில்லாமல் அது தேவனுக்கு பிரியமில்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் பவுல் திரும்பமாக இந்த கொரிந்தியருக்கு நிருபத்தை கொரிந்தியருக்கு சந்தித்து அவர்களை எழுதும்போது சொல்லுகிறார், பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பஸ்காவாகிய கிறிஸ்து, இன்றைக்கி நம்முடைய தலைப்பு பஸ்காவாகிய கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் பஸ்காவாக இந்த உலகத்தில் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, ஜனங்களுடைய அக்கிரமங்களை மன்னிக்கும்படியாக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து கல்வாரி சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகவே இதை தான் இந்த பவுல் இந்த கொரிந்தியருக்கு எழுதும்போது இவ்விதமாக சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி எதை காட்டுன்னு சொல்லி வேதத்தில் பார்க்கும்போது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லப்படுகிறது. யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணும்படி நம்முடைய வீடுகளை அதம் பண்ணின போது எகிப்திலிருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய தேவஜனமே, இந்த IMTV நேயர்களே, பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி யார் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் நேலாட்டமாக மறைமுகமாக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து பாவத்திலிருந்து மீட்டு கொள்ளும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் 400 ஆண்டு காலமாக அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மீட்டு கொண்டு வரும்படியாக தேவன் மோசே மூலமாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சமூகத்தில் அவர்கள் தேவனை ஆராதிப்பதற்கும் தேவ நாமத்தை உயர்த்துவதற்கும் அவர்களுக்கு மனமில்லாமல் வாழ்ந்தபடினாலே ஆண்டவர் மோசே மூலமாக தேவன் எகிப்து தேசத்தில் ஆண்டவர் மோசையை அனுப்பி பார்வோன் ராஜா மூலமாக பேசி என் ஜனங்களை ஆராதிக்கும்படி வெளியே கொண்டு வரும்படியாக இந்த மோசே கட்டளையிட்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வடங்கா கழுத்துள்ள ஜனங்களாக அல்லது கீழ்ப்படியாத ஜனங்களாக இருந்தபடினாலே ஆண்டவர் அந்த எகிப்து தேசத்தில் 10 வாதைகள் மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்தார். கடைசியாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவர் கொடுத்த கட்டளையின் பிரகாரம்
மோசே மூலமாக ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை அதை பரிசுத்தமாக்கப்பட்டு அது குற்ற நிவாரண பலியாகவும் பரிசுத்தமாக்கப்பட்ட பலியாகவும் அல்லது ஊனமில்லாத ஒரு குட்டியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை தேர்ந்தெடுத்து அதை அந்த ஆட்டுக்குட்டியை 14ஆம் தேதியில் அதை பலி செலுத்தி நீங்கள் அந்த இரத்தத்தை உங்கள் நிலைக்கால் சட்டங்களில் பூசப்பட்டிருக்கும் போது சங்காரத்துடன் இரவு நேரத்தில் கடந்து வரும்போது உங்கள் குடும்பங்களை விட்டு கடந்து போவான், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்படுவார்னு சொல்லி ஆண்டவர் மோசே மூலமாக அன்றைக்கு சொன்ன வார்த்தையானது இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டுமாக தன்னுடைய ராஜ்யமாகிய பாலும் தேனும் ஓடுகிற பரம கானானுக்கு ஆண்டவர் கொண்டு வரும்படியாக ஆண்டவர் மோசே மூலமாக இந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பலியிடும்படியாக சொன்னார். அதே போல் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு வீட்டில் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை நீங்கள் அந்த இரவில் நீங்கள் அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டி அந்த இரத்தத்தை உங்கள் நிலைக்கால்களிலும் மேல் சட்டங்களிலும் கீழ் சட்டங்களிலும் நீங்கள் பூசி அந்த உங்கள் குடும்பங்களுக்குள்ளே ராத்திரிக்குள்ளே நீங்கள் அந்த மாமிசத்தை நீங்கள் சுட்டு புசிக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் இந்த மோசே மூலமாக ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அதே போல் ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தையின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பழுதில்லாத ஆட்டுக்குட்டியாக அல்லது பழுதில்லாத நல்ல ஒரு பலியாக ஆண்டவர் அதை தெரிந்து கொண்டு அதை அந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் வெட்டி அந்த இரத்தத்தை தன் நிலைக்கால்களில் மேல் சட்டங்களில் கீழ் சட்டங்களில் அவர்கள் பூசினார்கள். அப்பொழுது இரவு நேரத்தில் சங்கார தூதன் வரும்போது அந்த நிலைக்காலில் பூசப்பட்ட அந்த இரத்தத்தை நிலைக்காலில் பூசப்பட்டதான அந்த ஆட்டுக்குட்டி இரத்தத்தை பார்த்து சங்காரத்துடன் அந்த வீட்டை விட்டு அந்த கூடாரத்தை விட்டு கடந்து போவான். இவ்விதமாக ஆண்டவர் தன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பாதுகாப்பதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொள்வதற்காக தேவனா கர்த்தர் அன்றைக்கு ஆட்டுக்குட்டியை அடித்து ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலைக்கால பூசும்படியாக செய்தார். அப்படி நிலைக்கால பூசப்பட்ட ஒவ்வொரு வீட்டையும் கர்த்தர் பாதுகாத்தார். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்தார். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த லெந்து நாட்களிலே இன்றைக்கி இந்த ஸ்தோத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது இதை அனுசரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறதாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நமக்கு உலகத்தில் வந்து மாமிசமாக வந்து அவர் இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் ஆட்டு ரத்தமோ அல்லது கோழி ரத்தமோ மாட்டு ரத்தமோ நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. ஆனால் அவருடைய விலையேறப்பட்ட இரத்தமானது மனுஷங்களை பாவங்களை மன்னித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கொண்டு போகும் என்பதில் ஒருபோது சந்தேகமே கிடையாது. இன்றைக்கி அநேக ஜனங்கள் தன் பாவங்களை மன்னிக்கும்படியாக அநேக இடங்களுக்கு போகிறார்கள், அநேக புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறார்கள், அநேக தன் சரீரத்தை அவர்கள் கீழ்த்து கொள்ளுகிறார்கள். ஆனால் எனக்கு அன்பான தேவஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே அல்லது இதை ரட்சிக்கப்படாத பிள்ளைகளாக இருக்கலாம், இயேசுவை அறிந்த பிள்ளைகளாக இருக்கலாம், சத்தியத்தை கேட்காத பிள்ளைகளாக, ஆனால் ஆண்டவர் வார்த்தை உங்கள் மத்தியில் கடந்து வருகிறது. இயேசு உலகத்தில் மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, மனுஷ அக்கிரமங்களை மன்னிக்கும்படியாக, உன் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஆட்டுக்குட்டியை போல வந்து மனுஷனுக்காக, மனுஷனுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கொடுத்து அவர் உயிரோடு போய் எழுந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இதை அவரை ஏற்றுக்கொண்டிருக்க ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அல்லது அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திரம் தேவ ஜனங்களும் அவருடைய இரத்தத்தினால பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, அவருடைய இரத்தத்தினால அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் நீதிமான்களாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு என்று இந்த உலகத்தில் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, நமக்காக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த உலகத்தில் சிலுவை
சுமக்கும்படியாக, சிலுவையில் இரத்தத்தை சிந்தும்படியாக, சிலுவையில் தன் ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசு உலகத்தில் வந்தார். ஆகவே சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக, சிலுவையில் சிந்தின அந்த ஸ்தோத்திரம், அந்த பாடுகள் மூலமாக இன்னைக்கு ஒவ்வொரு மக்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் தேவன் மன்னிப்பதற்கு தேவன் ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்க புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நம்முடைய மீறுதல் நிமித்தமாக அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கறை நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே நம்ம எல்லாம் குணமாகிறோம். இயேசுவின் தழும்பு ஒரு மகனை சுகமாக்கும், இயேசுவின் தழும்பு ஒரு மகனை நீதிமானாகும், இயேசுவின் தழும்பு ஒரு மகனுடைய பாவங்களை மன்னிக்கும், இயேசுவின் தழும்பு ஒரு மனிதனுடைய குற்றங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்து அவரை பரலோக ராஜ்யத்துக்கு என்று இந்த உலகத்தில் தேவன் ஆயத்தப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், அல்லது இயேசுவின் நாமத்தினாலே தேவனை தேடாத அல்லது இயேசுவை அறிந்து கொள்ளாத எந்த ஜனமாக இருந்தாலும், இயேசு உன் பாவங்களுக்காக, இயேசு உன் அக்கிரமங்களுக்காக, இயேசு உன்னுடைய மீறுதலுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பூமியில் மனிதனாக வந்து அவர் பாடுகளை பட்டு தன் இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உனக்காக பிதாவின் வலது பக்கத்தில் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, காரணம் உன்னை பரிசுத்தமாக்கி பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போகும்படியாக, உன் பாவங்களை மன்னிக்கும்படியாக, உன் அக்கிரமங்களை மன்னிக்கும்படியாக, உன் மீது எல்லாவற்றையும் மன்னித்து உன்னை மீண்டுமாக தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் பரலோக ராஜ்யமாகிய அந்த பரலோக ராஜ்யத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்காக இயேசு உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், அவருடைய தழும்பு நம்மை சுகமாக்கும், அவர் தழும்பு நம்மை வேதனைகளை மாற்றும், அவருடைய தழும்பு நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கும், அவருடைய தழும்பு நம்மை நீதிமானாக மாற்றும். இந்த உலகத்தில் எந்த ஒரு இரத்தமோ அல்லது எந்த ஒரு தழும்போ எந்த ஒரு மனிதனோ உன் பாவங்களை மன்னிக்க முடியாது, எந்த ஒரு புண்ணிய ஸ்தலங்களோ உன் பாவங்களை மன்னிக்க முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு இரத்தம் மாத்திரமே மனிதனுடைய பாவங்களுக்கு, மனிதனுடைய அக்கிரமங்களுக்கு, மனிதனுடைய மீறல்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், உலகத்தில் வந்து உலக 33 வருட காலம் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த காலத்தில் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிட்ட வரான் என்று கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு உனக்காக பலியானார், இயேசு உனக்காக இரத்தத்தை சிந்தினார், இயேசு உனக்காக பாடுகள் அனுபவித்தார், இயேசு உனக்காக கல்வாரி சிலுவிலே அவர் தன் இரத்தத்தை எல்லாவற்றையும் தன் ஜீவனை எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை மீட்கும்படியாக, உனக்கு சமாதானம் உண்டு பண்ணும்படியாக, உனக்கு ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டும்படியாக, சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை, அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை, உலக கேடுவார வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை, சமாதானம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை, அரிமான தேவ ஜனமே, அவர் மீட்டெடுத்து உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக, நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்கும்படியாக இயேசு உலகத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக உலகத்தில் வந்தார். அதை தான் இன்னைக்கு இந்த நாட்களில் நாம் இந்த சிலுவை குறித்த தியானங்கள் அல்லது 2 நாட்களில் இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அரிமான தேவ ஜனமே, ஆகவே வாழ்க்கையில் தேவன் ஒரு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார், வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பலவீனமாலும் சரி, எப்பேற்பட்ட தீராத வியாதி மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுவின் ரத்தம் இயேசு வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கும்படியாக, இயேசு வாழ்க்கையில் பாவங்களை மன்னிக்கும்படியாக, இயேசு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் சுகமாக்கும்படியாக உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக உலகத்தில் வந்து பாடுகள் பட்டு உலகத்தில் அந்த ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுத்தார். அந்த ரத்தத்தினால ஒரு மனிதர் மீட்கப்படுகிறான், அந்த ரத்தத்தினால் ஒரு மனிதன் காப்பாற்றப்படுகிறான். எனவே கர்த்தருடைய பிள்ளையே, அன்றைக்கு மோசேயின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை சிந்தி நிலைக்கால பூசப்பட்டார்கள். நிலைக்கால பூசப்பட்ட எல்லா குடும்பங்கள் எல்லாம் காக்கப்பட்டது. ஆனால் அந்த நிலைக்கால பூசப்படாத எகிப்தில் இருக்க எல்லா ஜனங்களும் அழிந்து போன என்று வேதம் சொல்லுகிறது. அதே
யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடக்கும் சிறைப்பட்டவர்களின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேரானவனையும் மிருக ஜீவன்கள் தலையிட்டனத்தையும் கர்த்தர் அழித்தார். ஆண்டவர் அழித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே எனக்கு அன்பான தேவஜனமே, இயேசுவின் ரத்தத்தினால் ஒரு மனிதன் கழுவப்படும் போது, இயேசுவின் நாமத்தினால் ஒருவர் மீட்கப்படும் போது அவன் ஜீவன் காக்கப்படுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை உலகத்தில் தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எனக்கு அன்பான தேவஜனமே, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய தேவஜனமே, இயேசு உன் பாவங்களுக்காக, இயேசு உன் அக்கிரமங்களுக்காக, நீ கெட்டு போவதற்காக இயேசு உலகத்தில் வந்து தன் ரத்தத்தை சிந்தினார். நீ பாவத்தில் மடிந்து போக கூடாது என்பதற்காக இயேசு உலகத்தில் தன் ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டெடுக்கும்படியாக இயேசு உலகத்தில் வந்தார். அந்த இயேசுவின் நாமத்தினால இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினால வாழ்க்கையில் பாவங்களை மன்னிக்கத்தக்கதாக, வாழ்க்கையில் அக்கிரமங்களை மன்னிக்கத்தக்கதாக, வாழ்க்கையில் தீராத வியாதியின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், தீராத பிரச்சனை மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், தீராத பிசாசின் பிடியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு உன் குடும்பத்தை தேடி வருகிற தேவனா இருக்கிறார், உன்னை தேடி வருகிற தேவனா இருக்கிறார். வாழ்க்கையில் இயேசுவே உன் ரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே, இயேசுவே உன் ரத்தத்தினால் என்னை மீட்டுக்கொள்ளும் ஆண்டவரே, இயேசுவே என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, இயேசுவே எனக்குள்ள இருக்கிற எல்லா விதமான துன்மார்க்கமான காரியங்கள் எல்லாவற்றை கர்த்தாவே நீர் மன்னியும் என்று சொல்லி வாழ்க்கையில் இயேசுவை நோக்கி நீ கூப்பிடும்போது, அந்த இயேசுவை நோக்கி நீ கதறும் போது, மெய்யாகவே என் தேவஜனமே, மெய்யாகவே கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, மெய்யாகவே வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிலிசுனி கட்டுகள், எப்பேற்பட்ட வியாதி, எப்பேற்பட்ட போராட்டத்தின் ஆவிகள், எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வம் உனக்கு வேண்டுமா? அப்பேற்பட்ட தெய்வம் உன் குடும்பத்தில் வேண்டுமா? அப்பேற்பட்ட தெய்வம் வாழ்க்கையில் வேண்டுமா? அப்பேற்பட்ட தெய்வம் உள்ளத்தில் வேண்டுமா? இயேசு உன்னை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். உன்னை இயேசு நேசிக்கிறார். இன்றைக்கும் இயேசு உன்னை நேசிக்கிற தேவனாக, நேசிக்கிறவராக இருக்கிறார். ஒருபோதும் ஆண்டவர் ஒரு வெறுத்து புறம்பே தள்ளுகிற தேவன் கிடையாது. ஒருபோது உன்னை வெறுத்து தள்ளுகிற தேவன் அல்ல. அவர் உன்னை அழைத்து உன் பாவங்கள் எல்லாம் திரும்ப மன்னித்து, அக்கிரமம் எல்லாவற்றையும் மன்னித்து அவர் உன்னை நீதிமானாக்கி தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று ஆழ்த்தப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் பவுல் இங்கு கொரிந்தியருக்கு சொல்லும்போது, கொரிந்தியர்களே நீங்கள் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி இங்கு பவுல் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் இந்த பஸ்கா, இந்த ரோமர்கள், இந்த ஸ்தோத்திரம், இந்த கொரிந்தியர்கள் வாழ்க்கையில் பார்க்கும்போது யூதர்கள் இந்த ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க. ஆனால் மோசனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி, மோசனுடைய கடல்படி இந்த யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே மோசனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி, மோசனுடைய கடலைப்படி, மோசனுடைய எல்லா விதமான நியாயப்பிரமாணத்தை கை கொண்டபடினாலே இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அப்பேற்பட்ட இந்த யூதர்களுக்கு பவுல் தன் இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியை, இயேசு கிறிஸ்துடைய சத்தியத்தை அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். இயேசுவின் ரத்தத்தினால மாத்திரமே ஒருவன் பாவங்கள் மன்னிக்க முடியும், இயேசுவின் ரத்தத்தினால ஒருவன் மாத்திரமே அவனுடைய மீறுதல் மன்னிக்கப்படும் சொல்லி இங்கே பவுல் இந்த கொரிந்தியருக்கு இவ்விதமாக இந்த நிருபத்தில் எழுதுகிறார். ஆகவே இந்த காலவேளை கர்த்தருடைய கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, பஸ்காவாகி ஆட்டுக்குட்டி உனக்காக கல்வாரி சிலுவிலே தன் ரத்தத்தை சிந்திருக்கிறார். பஸ்காவாக ஆட்டுக்குட்டி உனக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். பஸ்காவாகி ஆட்டுக்குட்டி இயேசு உலகத்தில் வந்து உன் பாவங்களை மன்னிக்கும்படியாக உலகத்தில் வந்திருக்கிறார். அந்த இயேசு வாழ்க்கையில் தேவை என்று சொன்னார், இயேசு வாழ்க்கையில் வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்பி ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, மனம் திரும்பி என் அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே, மனம் திரும்பி ஆண்டவரே எனக்குள்ளே வாங்கப்பா, அப்பா நான் உன் மகனாக, உம்முடைய மகளாக நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி மனதார இயேசுவை உள்ளத்தில் அழைக்கும் போது ஆண்டவர் உன்னை
ஆண்டவர் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். உன் ஜீவனை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். உன் ஜீவனை ரட்சிக்கும்படியாக, உன் ஜீவனை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் உனக்கு இருக்கிற எல்லா ஆக்கினைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மாற்றி போட்டு உன்னை அவர் நீதிமானாக, பரிசுத்தமானாக, கர்த்தருடைய மகனாக, மகளாக மாற்றுவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வத்தை நீங்கள் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபித்து அவரை நோக்கி கூப்பிடும்போது மெய்யாகவே கர்த்தர் உன் பாவங்களை, உன் அக்கிரமங்களை, உன் ரோகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவதற்கு அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். அப்படியே தேவ சமூகத்தில் கண்களை மூடி நான் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காலவேளை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, பஸ்காவாகி இயேசு கிறிஸ்து உலகத்தில் எங்களுக்காக தகப்பனே ரத்தத்தை சிந்தி அப்பா எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாக உலகத்தில் வந்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவரே, அந்த ரத்தம், உங்கள் ரத்தம் என் பாவங்களை மன்னிக்கும்படியாக, என் அக்கிரமங்களை மன்னிக்கும்படியாக, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்த அதே ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இன்னைக்கு அப்பா எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா, எங்களை ஆண்டவரை மாற்றுங்கப்பான்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, அப்பா இந்த நாள் நம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, பஸ்காவாகி ஆட்டுக்குட்டி ஆண்டவரே இந்த உலகத்தில் அப்பா அன்றைக்கி எகிப்து தேசத்தில் ஜனங்களை மீட்கும்படியாக உலகத்தில் வந்தீரப்பா. அதே போல் அப்பா இந்த காலத்தில், இந்த புதிய பாட்டு காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து தகப்பனே எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய சாபங்களுக்காக, அப்பா எங்களுடைய மீறுதலுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினப்பா. அந்த ரத்தத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மீட்பு உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளை மீது உங்கள் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. பரிசுத்தாவுடைய கிருபை ஆண்டவரே, பரிசுத்தாவுடைய மீட்பு தன் பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா, அந்த பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும், அப்பா எந்த வியாதியின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், பிசாசின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், விக்கிரகத்தின் அடிமைத்தனம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக நான் ஜெபிக்கிற தகப்பனே. உம்முடைய கரம் தன் பிள்ளைகளோடு இருக்கும்படியாக நான் ஜெபிக்க, அவருடைய குடும்பத்தில் இயேசு ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஆண்டவரே, அவருடைய இல்லத்தில் இயேசு ரத்தம் தெளிக்கப்படுவதாக. சகல தீங்குக்கும், சகல வியாதிகளுக்கும் தகப்பனுடைய கரம் தன் பிள்ளைகளை விடுதலையாக்கி பாதுகாத்துக் கொள்ளும் நான் ஜெபிக்கிறோம். சகல சத்துருக்கள் எல்லாம் அதமாக்கி போடுங்க தகப்பனே. இரவில் தூக்கம் இல்லாதபடிக்கு போராடுகிற எல்லா பொல்லாத அசுத்த வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படும் தகப்பனே. வியாதியின் மத்தியில் போராடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது ஆண்டவர் சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. ஆவியான அற்புதங்கள் செய்க. அன்றைக்கு செய்த அதே அற்புதங்கள், அன்றைக்கு செய்த அதே ஆண்டவர் அதிசயங்கள் இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் நீ செய்யப்படியாக நான் ஜெபிக்கிறோமப்பா. அப்படியே செய்யுங்க, ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, அந்த IMTV கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதன் மூலமாக அநேக ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கும்படியாக, சத்தியத்தை பிரதிபலிக்கும்படியாக தகப்பனே இதை நீ ஆசீர்வாதமாக நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். நிறுவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதில் வேலை செய்ய ஒவ்வொரு ஆண்டவர் சோதரை கர்த்தர் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எல்லாவற்றையும் உம்முடைய கரம் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீரே மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். பிரைஸ் காட், பிரைஸ் காட்.